சரவணபவாய நமः. என் அன்பு பிள்ளையே, கவனித்தேன். கலங்கிய கண்களுடன் மனதில் வலியுடன் இருள் சூழ்ந்து உன் முகம் இருப்பதை. சென்ற ஒன்றை எண்ணி வருந்துகிறாய். உறவோ பொருளோ வேறு எதுவோ சென்றாலும் வேறு ஏதோ ஒரு வழியில் திரும்ப வரும். வாழ்வை திரும்பி பார்க்காமல் முன்னால் செல். உனக்கு முன் இருக்கும் தடைகளை உடைத்து முன்னேற முயல்வாய் பிள்ளையே. உனக்கு எதுவும் தோல்வி அல்ல. எல்லாமே நீ கற்று வல்லவனாக வலிமை உள்ளவனாக உன்னை மாற்ற வந்த அனுபவ பாடமே என ஒவ்வொரு முறையும் நான் உனக்கு கூறியிருந்தேன். நல்லவர் போல் நடித்து உன்னை ஏமாற்றுபவர்களுக்கு பாடம் புகட்டப்படும். நல்லதே நடக்கும். உன்னுடைய கடந்த காலம் இறந்துவிட்டது. இறந்த காலம் இனி உன்னோடு இல்லை. அது முடிந்த ஒரு அத்தியாயம். அதை நினைத்துக் கொண்டே இருந்தால் நீயே உன்னை துன்பப்படுத்திக் கொள்வாய். கடந்த காலத்தில் நடந்தது எதுவாக இருந்தாலும் அதை மாற்ற முடியாது. ஆனால் அதிலிருந்து நீ விடுபடலாம். அந்த நினைவுகளை மனதில் வைத்து வாழ்ந்தால் அது கருமமாகி உன்னை கட்டிவிடும். ஆனால் நீ அதை இறந்தது என்று எண்ணி மனத்திலிருந்து விடுவித்துவிட்டால் அதே நேரத்தில் உன் வாழ்க்கை புதுப்பொலிவை பெறும். இனி நீ கடந்ததை நினைத்து வருந்த வேண்டாம். அந்த நினைவுகளை விடு. இனி புதிய காலத்தை நம்பிக்கையோடு தொடங்கு. இது உன் வாழ்க்கையின் புதிய பிறவியாக இருக்கட்டும். மனதை சுத்தமாக வைத்துக்கொள். அந்த சுத்தமான மனதில்தான் என் அருள் தங்கும். நீ உன் வாழ்க்கையை இனிதே ஆரம்பித்துவிடு. நான் பாதையை காட்டுகிறேன். உன் பயணம் எங்கே போக வேண்டும் என்று உனக்குள்ளிருந்து முடிவை கூறுகிறேன். நீ கேட்ட வேண்டுதலை நான் நிச்சயமாக நிறைவேற்றி தருவேன். நீ கடைபிடித்த பக்தியும் மேற்கொண்ட விரதமும் உன் மனத்தின் சுத்தத்தையும் நம்பிக்கையையும் எனக்கு உணர்த்தியுள்ளது. நீ என்னை பக்தியோடு வழிபட்டாய். நீ பக்தியோடு கூறிய ஒவ்வொரு நாமமும் உன் ஒவ்வொரு கண்ணீரும் என் அருளில் பதிந்துவிட்டது. உன் ஆன்மாவின் ஆழத்தில் இருந்த அந்த நம்பிக்கை அதுவே உனக்கான வரத்தை ஏற்படுத்தும் காரணம். எனவே இப்போதே உன் மனதில் அமைதி கொள். உன் ஆசை நிச்சயமாக நிறைவேறும். உனக்காக தீர்மானித்த நேரத்தில் நீ கேட்டது கிடைக்கும். பிள்ளையே, உன் வாழ்க்கையே முடிந்துவிட்டது என்று பல பேர் நினைத்திருக்கலாம். அந்த தருணத்தில்தான் உன் வாழ்க்கைக்கான புது அத்தியாயம் ஆரம்பித்திருக்கிறது. இதை நீ உணர்ந்து இருக்கிறாய். இருந்தும் சில நேரம் பதட்டமடைகிறாய். நீ எப்பொழுதும் நேர்மறை எண்ணத்தோடு விடாமுயற்சியை செய்து கொண்டே இரு. நீ முன்னே இழந்ததெல்லாம் மற்றவர்களுடைய அன்பிற்காக. இப்பொழுது உனக்கு கிடைப்பதெல்லாம் அப்பா முருகனின் அருட்கொடைகள். இழந்தது எங்கும் போய்விடவில்லை. வேறு ஒரு வடிவத்தில் உனக்கு தந்திருக்கிறேன். மகிழ்ச்சிக்குள் பிள்ளையே, உன்னிடம் பெற்றுக்கொண்டு உன்னை அவமதித்தவர்களுக்கு முன்னால் மறுபடியும் புதிய கோணத்தில் உன் வாழ்க்கை சிறப்பாக ஆரம்பமாக இருக்கிறது. மகிழ்ச்சியோடு தொடர்ந்து வா. உன் பின்னால் நான் இருக்கிறேன். பிள்ளையே, மௌனம் என்பது ஒரு சிறந்த மொழி. நீ பேசாமல் பேசும் வித்தையை கற்றுக்கொண்டால் பேசி பேசி நிம்மதியை இழக்க மாட்டாய். ஒருவர் தன்னை புரிய வைக்க எவ்வளவு வேண்டுமானாலும் பேசட்டும். நீ உன்னை பற்றி புரிய வைக்க மௌனத்தை பயன்படுத்து. உன் சேமிப்பின் அளவை உயர்த்த உனக்கு வாய்ப்பு கிடைக்கும். கொஞ்சம் கூடுதலாக சேமிக்க பழகு. கடன்களை குறைக்க திட்டமிடுவாய். அதில் வெற்றி பெறுவாய். மனதின் திண்டாட்டம் குறையும். ஒவ்வொரு முறையும் வெற்றியின் அருகே சென்று திரும்பினாய். இந்த முறை முழுமையாக வெற்றி பெறுவாய். பிள்ளையே, உனக்கு தேவையானது என்னிடமிருந்து இந்த பிரபஞ்சத்திடமிருந்தும் நிச்சயமாக கிடைக்கும். உன் உண்மையான தேவையை நான் அறிந்திருக்கிறேன். அதை நிறைவேற்ற பிரபஞ்சமே உன் பக்கம் செயல்படும். நீ பயப்படாதே. சூழ்நிலை கடினமாக இருக்கலாம். ஆனால் அந்த நிலையை கடக்க உனக்கு நான் வழி காட்டுவேன். நீ பயத்தில் மூழ்கி இது எப்படி சாத்தியம் என்று சிந்தித்தால் அந்த பயம் 100 மடங்காகி உன்னை மேலும் சிக்க வைக்கும். என் முருகன் என்னை வழிநடத்துவார். அவர் அருளால் நிச்சயமாக இதை கடந்து விடுவேன் என்று முழு சரணாகதியோடு நம்பிக்கை வைத்தால் அந்த சூழ்நிலை விலகிவிடும். பிரச்சனை என்று வந்த ஓர் சிறிய அலையை கடக்க உன் முயற்சியும் என் அருளும் இணைத்து நடந்தால் ஒவ்வொரு கதவும் தானாக திறந்துவிடும். இன்றைய இரவில் மனதை அமைதியாக வைத்து நிம்மதியாய் உறங்கு. என்னை மீறி எதுவும் நடக்காது என்பதை நினைவில் கொள். பிள்ளையே, உன்னை நானே தேர்ந்தெடுத்தேன். என்னை வணங்கச் செய்தேன். உன் கர்ம வினைகளை தீர்க்க செய்வேன் விரைவில். உன் மனக்கவலை அகற்றி உன் வாழ்வை அமைதியாக மாற்றித் தருவேன். நீ நீண்ட நாளாக எதிர்பார்த்த ஒன்றை நான் சட்டென்று தருவேன். நம்பிக்கையோடு இரு. பிள்ளையே, நம்பியவர்கள் கைவிட்டுவிட்டார்கள் என்று மனம் வருந்தாதே. அவர்கள் உனக்கு வாழ்க்கை பாடங்களை கற்பிக்க வந்தவர்களாகவே நினைத்துக்கொள். அவர்களின் பிரிவு உன் முன்னேற்றத்துக்கான திருப்புமுனையாகும். தன்னை ஒதுக்கிவிட்டார்கள் என்பதில் சோகம் கொள்ளாமல் அதை உன் வலிமையாக மாற்றிக்கொள். அவர்களே முன்னே நின்று பார்க்கும் வகையில் உன் வெற்றியை நிரூபி. மனதில் உறுதியும் செயலில் நிதானமும் இருந்தால் உன் வாழ்க்கையில் நிச்சயம் வெற்றி உறுதி. சிந்தித்து செயல்படு. நல்லதே உன்னை எதிர்கொள்ளும். கலங்காதே. நான் உன்னோடு இருக்கும்போது உன் எதிர்காலம் மிக சிறப்பாக இருக்கும். இனி நடக்கவிருப்பது நல்லதாகவே இருக்கும். பிள்ளையே, என் அருளை தேடி ஒரு பயணம் மேற்கொள்வாய். அது எங்கோ வெளியில் செல்லும் பயணம் இல்லை. நீ இருந்த இடத்திலிருந்து என்னை தேடி உள்முகமாக பயணிப்பாய். முன்பே இது போன்று நீ முயற்சித்துள்ளாய். ஆனால் கால ஓட்டத்தில் வெகு தூரம் மாய வாழ்க்கையில் பயணித்து விட்டாய். மீண்டும் நினைவுபடுத்துகிறேன். அமைதியாக அமர்ந்து உனக்குள்ளே என்னை தியானம் செய். அப்பா, இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கிறதே, தியானம் கைகூடுமா என்று கேட்கிறாய். தியானம் கைகூடும். இந்த முருகன் அருளால் தியானம் கைகூடும்.
உன்னை யாரும் விமர்சிக்க கூடாது என்ற எண்ணத்தை முதலில் விடு. விமர்சனங்கள் இல்லை என்றால் வளர்ச்சி இல்லை. வாழ்வில் மென்மேலும் வளர விமர்சனங்களை உரமாக்கிக் கொள். என்னையே விமர்சிக்கும் உலகம் உன்னை மட்டும் விமர்சிக்காதா என்ன? நீ நடந்ததையே நினைத்து கொண்டிருந்தால் உன்னால் அடுத்த செயல்களில் கவனம் செலுத்த முடியாது. என்ன நடந்தாலும் அதற்கு ஒரு காரணம் இருக்கும். நிச்சயம் உன் நன்மைக்காக மட்டுமே என நினை. பிள்ளையே, நீ சந்தோஷமாக வாழும் காலம் வந்துவிட்டது. உன்னை தொடர்ந்து வந்த துயரங்கள் இன்றோடு விலகிவிடும். நீ மனதார விரும்பிய வாழ்க்கை இனி உன்னிடம் மலரப்போகிறது. நம்பிக்கையை ஒருபோதும் இழந்து விடாதே. அது உன்னை வெற்றியினை நோக்கி அழைத்து செல்லும். என் வாக்கு உனக்கு பொய்யாகாது. என் அருள் எப்போதும் உன்னுடன் இருக்கும். பிள்ளையே, உன் மனதில் கவலைகளை சுமந்து கொண்டு என்னை மறந்து நிற்காதே. நீ கவலைகளை மட்டும் நினைத்துக் கொண்டால் அது மலை போல் பெருகி உன்னை அழுத்திவிடும். ஆனால் அந்த கவலைகளை விட்டு என்னையே நினைத்தால் உன் மனம் இலகுவாகி அந்த கவலைகள் பனி போல் உருகி மறைந்துவிடும். உன் வாழ்வின் ஒவ்வொரு சுமையையும் என் பாதத்தில் வைத்துவிடு. நான் உன்னை தாங்கி வழிநடத்துவேன். நினைவில் கொள், சூழ்நிலை எப்போது வேண்டுமானாலும் மாறலாம். ஆகையால் உன் கவலைகளை விடு. உன் வாழ்க்கை அதிர்ஷ்டம் நிறைந்ததாக இந்த நொடி கூட மாறலாம். ஆகையால் உன் மனதை தயாராக வைத்திரு. பிள்ளையே, நான் எப்பொழுதும் உன்னிடம் கூறுவது ஒன்றே ஒன்றுதான். நீ மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். உன் வாழ்வில் மகிழ்ச்சியாக இருக்க பழகிக் கொண்டால் போதும். சகலமும் உன்னிடம் வந்து சேரும். சந்தோஷமாக இருப்பதும் இல்லாததும் உன் மனநிலையை பொறுத்துதான். ஆகவே நீ உன்னுடைய மனநிலையை மேம்படுத்திக்கொள். அதேபோன்று ஒரு பிரார்த்தனையை நீ வைத்துக் கொண்டால் உடனே அதை நிறைவேறும்படி உன் மனதை தயார்படுத்துகிறாய். எப்படி உடனே நிறைவேறும்? கொஞ்சம் காத்திருக்க வேண்டும் பிள்ளையே. காத்திருந்தால் மட்டுமே கைமேல் பலன் கிடைக்கும். உனக்கு எல்லாவற்றிற்கும் ஒரு உரிய நேரம் இருக்கிறது. அவசரப்படுவதால் உன் நிம்மதிதான் தொலையுமே தவிர உனக்கு எதுவும் கிடைத்துவிடாது. அதனால் சிந்தித்து செயல்படு. என்னை நம்பி ஒரு காரியத்தை நம்பிக்கையோடு செய். நிச்சயமாக உனக்கு நன்மை கிடைக்கும். உனக்கு தேவை பொறுமை, நிதானம். உன் மனதை மகிழ்ச்சியாக வைத்துக்கொள். பிள்ளையே, நாளை என்ன நடக்குமோ என்ற பயம் வேண்டாம். இந்த முருகன் துணை இருக்கும் வரை சோதனைகள் உண்டு, வேதனைகள் இல்லை. முருகனை வணங்குவோர் வாழ்வில் ஏற்படும் சோதனைகளும் சாதனையாக மாறும் என்பது உறுதி. இந்த நிலை மாறுமா என்ற கவலையுடன் நீ இருக்கிறாய். நிச்சயமாக மாறும். நான் உனக்கு சோதனைகள் கொடுத்தாலும் என்னை பார்க்காமல் நீ இருந்தது இல்லையே. என் மீது நீ வைத்த பக்தி உண்மையானது. அதே நான் அறிவேன் பிள்ளையே. பயப்படாமல் இரு. வேலும் மயிலும் உன்னுடன் எப்போதும் கூடவே இருக்கும். பிள்ளையே, நீ கஷ்டப்பட்டு உழைத்த பணம், அதை திட்டமிட்டு செலவு செய். மற்றவர்களோடு போட்டி போட்டு செலவு செய்யாதே. உன் பணத்தில் ஒரு சிறு பங்காவது சேமித்து வை. உன் பிள்ளைகளுக்கும் சேமிப்பை கற்றுக்கொடு. ராஜ வாழ்க்கை படிப்படியாக வரும். உன் விரதங்களை ஏற்றுக்கொண்டேன். நீ கேட்டபடி உனக்கு வரம் தருவேன். உன் முயற்சிகள் தொடரட்டும். அது உனக்கு நிச்சயமாக வெற்றி தரும். யார் மீதும் வெறுப்பு கொள்ளாதே. உன்னை விலக்கியவர்கள் உன்னை தேடி வருவார்கள். உயர்வுக்கான வழிகளை மறந்துவிடாமல் உழைத்து முன்னேறு. நல்லதே நடக்கும். பிள்ளையே, உன் மனதில் நீயாக கற்பனை செய்து கொண்ட விதி அது மாற்ற முடியாத ஒன்றல்ல. விதியில் 1000 எழுத்துகள் இருந்தாலும் உன் மதி அதனை மீறும் வல்லமை கொண்டது. தெய்வத்தால் ஆகாததும் முயற்சியால் திருவினையாகும் என்பதை கனவாக அல்ல, நம்பிக்கையாக நினைத்துக்கொள். ஒவ்வொரு நாளும் நீ தொடர்ந்து முயற்சி செய்து கொண்டே இருந்தால் இந்த பிரபஞ்சமும் உன் கந்தனும் உன் காலடிக்கே அனைத்தையும் கொண்டு வந்து சேர்ப்போம். அபசகுணமான எண்ணங்களையும் வார்த்தைகளையும் விட்டுவிட்டு நற்சிந்தனையோடு செயலில் இரு. நாளைய பொழுது நீயே நல் பொழுதாக ஆக்கும் ஆற்றலும் வலிமையும் உன்னுள் நிறைந்துள்ளது. இப்போது உனது உடலுக்கு ஓய்வு தேவை. நிம்மதியாக கண்ணுறங்கு. எந்த விஷயத்திலும் குழம்பாதே. ஓம் சரவணபவாய நமஹ.